மக்களே, ஆக்சுவலாக இன்னொன்று சொல்லணும். என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் வந்து கடவுளை வந்து புண்டை அப்படி இப்படின்னு திட்டினேன். அதான் வந்து திட்ட வச்சானோ அதுவுமே சூன்யந்தான். காரணம், அவனுங்களுக்கு நான் சாபம் போடணும். கடவுளுக்கு ஷீ ஜின்பிங்க்கு, மோடிக்கு, ரஷ்யாவுக்கு, இதெல்லாம் சூன்யம் மாதிரிலாம் அவங்க சொல்கிறது தான் கேட்கணும். நாங்கள்லாம் அவனுங்க சொல்லி தான் வாரம் எடுத்தாங்க. இதில் யார், விளாடிமிர் புட்டின் வாரம் எடுத்தார் உக்ரைன் மேலே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சீனாவில் வேணும்னே வைரஸ் இவனுங்களே பரப்பிட்டு அவர் தலையில் கட்ட பார்த்தானோ அவர் தப்பிச்சிட்டாரு. இவனுங்களும் நியூஸில் ட்ரம்ப்பை போட்டு ட்ரம்ப்பில் இருக்கிற எல்லாருமே அது சைனா வைரஸ்னு பரப்பிட்டு இருந்தாலும். காரணம் என்னென்னா, சைனா தான் என்னை காப்பாற்ற போகுது. காரணம், சீனா கிட்டே டைம் ட்ராவல் கொடுத்தாங்க. யாருக்கு? புசி மேசனரிக்கு. அப்புறம் அவனுங்க கேட்டதெல்லாம் கொடுத்தானுங்க. டைம் ட்ராவல் தான் முதல்ல வாங்கினானோ. வாங்கிட்டு அவனுக்கு சொல்கிற மாதிரி பிளாட்டெல்லாம் எழுதணும். அதை எழுதுறதுக்கு கடவுளே வந்தார். கடவுளோட டீம் வந்தது, ஜீசஸ் இவங்கெல்லாம் எழுதுனாங்க. அதேமாதிரி 2019 படம் எடுக்கிறது வந்து யாருன்னா ஜீசஸ் அவங்க டீமு. அதனால தான் படம் நிறையா வந்து நான் போய் அதிகமாக படம் பார்க்க ஆரம்பித்தது காரணமே அவனுங்க எடுக்கிறானுங்க அப்படின்னு தான். இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் அவனுங்க எடுக்கிற படமும் ரிலீஸ் ஆகுது. இவனை எடுத்த அந்த சைக்கோ படமும் அப்பப்போ ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கானோ. இந்த துருவ நட்சத்திரங்கிற படம் வந்து அந்த மாதிரி எடுத்தது தான். என்ன வந்து ஏதோ ஒரு சைக்கோன்னு காட்டுறதுக்கான எடுத்த படம் தான் அது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இந்தியன் 2வுமே அப்படி தான் நினைக்கிறேன். இந்தியன் தாத்தாவை வந்து எல்லாம் சுற்றி உழைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறோம்ல அது. அப்புறம் இந்த மார்வலில் எல்லா மூவியுமே வந்து பார்த்திங்கன்னா வில்லனாக என்ன காட்டணும், நான் தான் தேனோஸுன்னு நானும். அடுத்து வந்து வேறு என்ன, அப்புறம் வந்து அந்த கேங் நான் தான், டாக்டர் டூம் நான் தான், இந்த மாதிரிலாம் படம் எடுத்தானோ. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இந்த மாதிரி என்னை அழுவ வைக்கவே முடியல. அதுவும் இல்லாமல் அவனுங்களுக்கு வந்து கெட்ட வார்த்தையில் நான் திட்டலை. இவனுங்களையும் சூனி வச்சு அவனுங்களை திட்ட வச்சுட்டு இப்போ வந்து பொட்டை புண்டை மாதிரி என்ன சொல்லுவானோ நாங்கள் திட்ட வச்சுட்டோம். புண்டை நான் சாபம் போட்டுட்டா 9. நீ இவ்வளோ சூனியை வச்சுமே நான் அவனுங்களை திட்டக்கூட இல்லை. நீ ஒரு அழிப்புண்டடா பேசி, நீ ஒரு 9 புண்டை. அதுதான் உண்மை. கரெக்டு. ஒரே மாதிரி டார்ச்சராக திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தால் வலிக்கும் தான். எனக்கு பழகிடுச்சு தான். இருந்தாலும் ஒரு மாதிரி எரிச்ச புண்டை வர மாதிரி ஒரு சூனியம் வைக்கிற பற்றியா அது. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துக்கிட்ட பக்கட்டும் வேர்க்கும். இங்கே அவங்க சொல்கிற இடத்துல வேர்க்கும். வேர்த்துட்டு இல்லைன்னா கண்ணை குத்துவானோம். ஒரு மாதிரி குத்துனாங்கன்னா எரியும். அப்புறம் கண்ணில் தண்ணி வரும். அதை அப்படி தொடச்சேன் அப்படின்னா உடனே நான் அழுதுட்டேன். மேலேருந்து நாங்கள் பார்த்துட்டோம், சேட்டலைட்டில் எல்லா இடத்துலையும் கவர் ஆகிடுச்சு அப்படிங்கிறானோ. அதேமாதிரி யாரையும் கொல்லாமல் என்ன அழு வைக்கணும். என் மாமனாரை கொண்டானோ, என் தாத்தாவை கொண்டானோ, கடம்பூர் தாத்தாவை கொண்டானோ, கடம்பூர் பாட்டியை கொண்டானோ, எஸ்சிஜி தாத்தாவை கொண்டானோ. இப்போ என்னோடய சரோஜா பாட்டி அப்புறம் வந்து சிடி தாத்தா 2 பேருமே ரொம்ப, சரோஜா பாட்டி கிட்டத்தட்ட உடம்புலாம் மெலிஞ்சு போய் சாகிற நிலைமை அது கிடக்கு. என் தாத்தாவும் அந்த நிலைமையில் தான் இருக்கார். என்னை குண்டாக்கிட்டானோ, நெஞ்சுவலி வர வைக்கிறானோ, ஆஸ்துமா மாதிரி வருது, சளி பிடிக்குது, மூச்சு அடைக்குது, நடக்க முடில, எவ்வளோ நடந்தாலும் உடம்பு குறையில, தைராய்டு வர வச்சுட்டானோ. கேட்டால் தைராய்டால் உடம்பு குண்டாகுதுங்கிறானோ. அதெல்லாம் இல்லை, இவனு தான் குண்டாக்குறானோ. தைராய்டு மாத்திரைலாம் போட்டுட்டு தான் இருந்தேன். அப்பயும் அவனு சூனியம் அதை வச்சா தான் எடுத்தால் தான் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கானோ. நீங்கள் தான் முடிச்சிக்கணும். அதேமாரி நான் இவனுள்ட்டையும் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பந்தயம் அப்படின்னா இது ஒரு சேலஞ்சு. இந்த சேலஞ்சில் ஒன்று ரூல்ஸ் இருக்கணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட டைமில் இருக்கணும். ஒரு மயிருமே இல்லாமல் எல்லா இழவையும் ஏவி விடுவோம். நீங்கள் பணத்தெல்லாம் ஏவி விடாத வைப்பானோ. அட்லீஸ்ட் எனக்கு மட்டும் வச்சானுங்கன்னா பரவாயில்ல, என் குடும்பத்தில் இருக்க எல்லோரும் வைக்கிறானோ, என் பொண்டாட்டி, என் பையன், பிறந்த பையனுக்கு, என் அப்பா அம்மாவுக்கு எல்லோரும் வைக்கிறானோ. அவனுக்கு சொல்கிறது எல்லாத்தையும் நாங்கள் அவரை கேட்கணும். அவர் வாரம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் வார் உண்மையாக எடுத்துகிட்டு இருக்கிறது யாருன்னா யூஎஸ்க்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்கானோ. அவனு தான் ஆப்கானிஸ்தானு இருக்கிற முஸ்லீம் கண்ட்ரி எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கானோ. காரணம், முஸ்லீம் எவனுமே அடங்கலை. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் தான் மக்கள் தான் பார்த்து திருந்தணும். நீங்கள் தான் திருந்து தொலைக்க மாட்டீங்க, கேள்வியும் கேட்க மாட்டீங்க. உங்களெல்லாம் காப்பாற்ற வந்த நாள்லாம் நான் தாண்டா லூஸு. உண்மையாக சொல்லணுன்னா அங்கே தான் லூஸு. முதுகெலும்பே இல்லாதவங்க தாண்டா நீங்கள்லாம். தப்பு பண்ணுறவனெல்லாம் விட்டுருங்க, எங்களை வந்து கேளுங்க. என்னை கேட்குற தப்பு இல்லை, கேளு. ஆனால் அது என்ன ஒரு இதுவே இல்லாமல் இவ்வளோ. அதுவும் இல்லாமல் இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே எல்லாத்தையும் காட்டிட்டு தான் ஆரம்பித்தானோ. டைம் ட்ராவலில் அவனுங்கள்ட்ட காட்டி ஹெட்டுக்கிட்ட இவனுங்க எல்லாத்தையுமே காட்டி இவனுங்க தோற்றுட்டானோ. தோற்றதை காட்டிட்டு தான் ஆரம்பித்தானோ. அதுதான் பந்தயமே. நான் உனக்கு 6 வருஷம் தரேன், 6 மாதம் தரேன், 6 நாள் தரேன், அதுக்குள்ளே இவனை நீ அழுவ வச்சு காட்டணும் அப்படிங்கிறது தான் பந்தயம். அழுவ வைக்கணும், இல்லை தற்கொலை பண்ணி வைக்கணும், கேயாக மாற்றணும்,
அதே மாதிரி அவனுங்களோட அவனுங்க கொடுத்தானுங்களே அந்த அவனுங்க பண்ண தப்பு இதெல்லாம் எனக்கு முதல்ல அனுப்பிச்சானுங்க யூடியூப்பில் அது இதெல்லாம் அதெல்லாம் பற்றி பேசக்கூடாது, அவனுங்களை பற்றியே பேசக்கூடாது, அவனுங்களை பற்றி மெயில் போடக்கூடாது, கேஸ் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் தான். இதெல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போயுமே என்னை எப்படியாவது பின்வாங்க வைக்கணும் அப்படின்னு பார்க்குறானோ, நான் பின்வாங்கிறதா இல்லை. ஆனால் ஒன்று அதுக்குள்ளே என்னை சாவடிச்சிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கையடிக்கணும்னா நேற்று ஃபுல்லாக நெஞ்சொல்லி, இன்றைக்கி காலையில் நெஞ்சொலிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ திரும்ப முடியல, ஏதோ மூச்சு வாங்குது, வேர்க்குது, ஒன்றும் முடியல. அதேமாரி ஒரு பந்தயம்னாலும் 1 வருஷம் 2 வருஷம் தான் கொடுக்கலாம். 6 வருஷம் 6 மாதம் 6 நாள் அதுக்கு மேலே போயிடுச்சு. 7ஆவது மாதம் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் 2017 என்னை சாவடிச்சிட்டு இருக்கானோ இதே சூனியத்தை வச்சு காவியான்னு சொல்லி. அப்போ கிட்டத்தட்ட 9 வருஷம் 10 வருஷம் ஆகுது. சாவடிக்காதீங்க. நான் என்ன, நானும் மனுஷன் தான்டா, தாங்கலாம் ஓரளவுக்கு. அதுக்காக சூனியத்தையே வச்சு என்னை சாவடிக்காதீங்க. இதுக்கு மேலே நீ தோக்கடிக்கிறதும் ஒன்று தான், என் பேத்திக்கிறதும் ஒன்று தான். இதுக்கு நீ உண்மையாக என் பவரெல்லாம் கொடுத்துருக்கலாம். நீ அவங்கள்ட்ட கொடுத்துட்டியே, நீ சரண்டர் ஆக்கிடுறா. ஏன்டா ஏன் தாலியாக இருக்கிறீங்க? 2 வருஷமாக 6 9 வருஷமாக என்னை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கானோ. எவ்வளோ தான் நானும் தாங்கிறத. மனுஷனா முதல்ல இது ஒரு சேலஞ்சே இல்லைடா. எனக்கு கொண்டிருக்கலாம் இந்த 6 வருஷத்துக்கு. இல்லை உண்மையாக சொல்லணுன்னா நான் செத்து போயிருக்கலாம். அந்தளவுக்கு எனக்கு வலிக்குது தான். ஆனாலும் அடுத்த நாள் நான் சிரிச்சுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு என் வேலையை பார்த்துட்ருக்கேன். அவ்வளோதான். இது எதுக்குற சேலஞ்சே வேணாண்டா. என் பவர் எல்லாத்தையும் கொடுத்துரு. நீங்களும் பவரெல்லாம் கொடுத்துட்டு என்னையும் கே ஆக்கிடுங்க. அவன் பூளை உம்பி விட நான் போச்சுக்கிறேன். இது எதுக்கு சேலஞ்சு சொல்லி ஏன் தாலியாக இருக்கிறீங்க? என்னால் முடியல, என்னை விட்டுருங்கடா சாமி. சும்மா என் தாலியை எடுத்துட்டானோ அவனை மென்டல் புண்டானா ஏன் தாலியாக இருக்கிற நீ? எனக்கு புரியல. சேலஞ்சுன்னு ஒன்று கொடுத்தாலும் கம்மியாக கொடுக்கணும். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 6 வருஷம் எவனாவது கொடுப்பானா? எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்டா என் தாலியாக இருக்கிறீங்க? என்னை விட்டுருக்கணா சாமி. என்கிட்ட என்னைய முதல்ல லீவு கொடுங்கண்ணா. எனக்கு என் பணத்தை விடுங்கண்ணா. என்னை விடுங்கண்ணா. என்ன என் தாலியாக இருக்காதீங்கண்ணா.